Hi folks, this is Zoya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குடும்பஸ்தான் படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மணிகண்டன், கோகு சோமசுந்தரம், மார்க் சுந்தரராஜன், சான்வி மேகனா இவங்களும் நடிச்சு இந்த படத்தை வந்து ராஜேஸ்வர் காளிச்சாமி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. வைசாக் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட மேக்கிங் 90% ஆஃப் த மூவி வந்து பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. குட் பார்ட் இஸ் எல்லா காமெடி சீன்ஸுமே ஒர்க் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்ல ரிசப்ஷன், எல்லா காமெடிக்கும் விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த 10% வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் மூலமாக வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே வந்து தூவியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட நடிப்பை கரெக்டாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி கோகு சோமசுந்தரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஷேடில் நடிச்சிருப்பாங்க. ஒரு வில்லங்கம் பிடிச்சாலே இவர் வந்தாலே ஏதோ வில்லங்கமாக தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸை நமக்கு பார்க்கும்போது நல்லாவே வந்து கன்வே ஆச்சு. அவரோட நடிப்பு தனியாக தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டு அவரோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அவங்களோட நடிப்புமே வந்து சூப்பராக இருந்தது. அங்கங்கே அவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தோட நெகட்டிவ், ஸோ என்ன தான் இந்த படம் வந்து காமெடியாக இருந்தாலுமே நிறைய நெகட்டிவான விஷயங்களை, நிறைய டாக்ஸிக்கான விஷயங்களை ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஊத்தலாகவே இருந்தது. அந்த 10% எமோஷன் சீன் இருக்கும். அந்த 10% எமோஷன் சீனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாக்ஸிக்காக காட்டின மாதிரி இருந்தது. கொஞ்சம் கூட படத்தை பார்க்கும்போது ஹோப்பே வராத மாதிரி இருந்தது. ஒரு அந்த படத்தில் ஹீரோ வந்து வேலைக்கு போவாங்க, வேலை அவங்க விட்டு போயிடும். அதனால அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுதான் படத்தோட கதை. இது ட்ரெய்லர்லேயே வந்து அதான் நான் ரிவீல் பண்ணுறேன். பட் அதுக்கப்புறம் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள். அவங்க படம் ஃபுல்லாக அவருக்கு கெட்டதாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கூட ஹோப்பே கொடுக்க மாட்டான். ஹோப்பு நமக்கு பார்க்கும்போது நமக்கு கிடைக்காது. ஆனால் அதெல்லாம் அவங்க காமெடியாக சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம போயிடுவோம். பட் அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. அப்புறமேட்டு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்காமலாம் இருக்காது. ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாலும் ஃபேமிலியிலேருந்து அங்கங்கே ஒரு சில சப்போர்ட் கிடைக்க தான் செய்யும். பட் இந்த படத்தில் பெற்ற அப்பா அம்மாவே வந்து பிள்ளைய வந்து சம்பாதிக்கலைன்னா கைவிட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் காட்டியிருந்தாங்க. எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. இப்படிலாம் நடக்குமா, நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக காமெடியாக ஃபன்னியாக கொடுத்துட்டாங்களோ, இது தேவையில்லையோ, இவ்வளவு நெகட்டிவிட்டியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நெகட்டிவான விஷயங்களை காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த படம் நான் எப்படி நினச்சேன்னா, இந்த படம் வந்து குடும்பஸ்தான் பேசி இதெல்லாம் ஒரு நல்ல டேக்அவே படமாக, நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும். இந்த படத்துல இருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும், தெரிய வரும். இப்போ குட் நைட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்வது அப்படின்ற விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த படமும் அப்படியே தான் இருக்குன்னு நினச்சேன். காமெடி படம், ஆனால் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள, ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்களை கூட காமெடியாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து போய் படமாக பார்த்துட்டு போயிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க மண்டைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பாக வந்து ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நல்ல ஜாலியாக படம் பார்க்கறதுக்கு இந்த படம் வந்த படம். மற்றபடி ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 10. ஸோ நிறைய பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.